ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலலாம் தீபாவளிக்கு அப்புறமா எக்ஸைட் அண்ட் ஹாப்பி ஆகிற ஒரு ஃபெஸ்டிவல் அப்படின்னா கார்த்திகை தீபம் தான். பிகாஸ் தீபாவளிக்கு வாங்கின பட்டாசெல்லாம் எடுத்து வச்சு நெக்ஸ்ட்டு கார்த்திகை தீபம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி சேமித்து வச்சு வெடித்த காலம்லாம் உண்டு. சூப்பரான நோஸ்டாலஜிக் மெமரிஸ் இருக்குது. அதே மாதிரி இந்த சாரியோடய இருக்குது. 4 இயர்ஸ்க்கு முன்னாடி ஸ்கூலுக்கு ஒர்க் போனப்போ வாங்கின சாரி அண்ட் ப்ளவுஸ் எல்லாம் அப்போ ஸ்டிச் பண்ணது தான். ஹவுஸ் எப்படி ஃபிட் ஆகாது, வேறு ஏதாச்சும் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் எப்படி விளக்குக்கு மேட்சாக பர்ஃபெக்டாக சூட் ஆயிடுச்சு இல்லை. 2-3 நாளாகவே நைட்டு பகல் பார்க்காம பயங்கர பலத்த மழையாக தான் இருந்துச்சு மதுரையில். எப்படா விளக்கு வைக்க போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் ஆனால் கரெக்டாக விளக்கு வைக்கிற நேரத்துக்கு மழை எதுவுமே பெய்யல. விளக்கு வச்சு முடிச்சுட்டு திருப்பரங்குன்றம் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். திருப்பரங்குன்றம்லேயே வந்து அந்த சொக்கப்பண்ணெலாம் கொளுத்துவாங்க, அதுதான் மெயினாக பார்க்கலான்னு போயிருந்தோம். அண்ட் நாங்கள் போகிறதுலேயே அது முடிஞ்சிச்சு. திருவண்ணாமலை மாதிரி இங்கேயும் மலை மேலே விளக்கெல்லாம் ஏற்றிருந்தாங்க, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. பார்த்துட்டு யூஸ்வலாக கிரிவலம் போவோம். மழை வர மாதிரி இருந்தனால அம்மா அப்பா மட்டும் கிரிவலம் போனாங்க. நாங்கள் பின்னாடி காரில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு போனோம். நிறையா மெமரிஸோட சூப்பரான கார்த்திகை தீபம் முடிஞ்சு. உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.